பாபா ஒரு ஆற்றுல பாபாவுடைய ஸ்டாச்சு வச்சாலே அங்கே இருக்கிற அந்த ஆற்றுல இருக்க குல தெய்வங்களை கட்டில் வச்சுருக்காரு. நிறைய இறந்தவங்களை வந்து ஆன்மாக்களை உள்ளே விடுறதில்ல, நல்லதை செய்கிறதில்ல. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, பாபாவுடைய சிலையை வச்சு வழிபடவே கூடாது, கோவிலோடு சரி, ஆற்றுல இருந்தால் வந்து ஆகாது, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. அவா இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்கா. ஸோ இதுக்கு உண்டான கரெக்டான பதில் குற்றச்சாட்டு வச்சவாளுக்கும் அதே ஆற்றுல இருக்கிற மற்றவா அந்த குடும்பத்திற்கும் ஒரு பதில். நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 காலாவது மினிமம் வரும். எனக்கு ஒரு 250 கால் வரும். மினிமம் ஒரு 4 காலாவது பாபாவை ஏன் வழிபடுறீங்க? ஒரு மாமியார் திட்டுவாங்க மருமகளை, இல்லை மருமக திட்டுவாங்க மாமியாரை, இல்லை மாமனார் திட்டுவார். ஒவ்வொரு நாளுக்கும் பாபாவை தூக்கி வெளியே போட்டுறாங்க. கட்டாயமா அந்த சிலையை தூக்கி முதல்ல வெளியில் எடுத்துன்னு போய், இல்லைன்னா நீ வெளியே போயிடு. எஸ், நிறைய பேருக்கு, ஏன்னா நிறைய பேர் அழுதுருக்காங்க. உண்மை, இது உண்மையான விஷயம். ஆமாம்மா, பாபாவை அவ்வளோ நம்பிக்கிறாங்க. நான் வெளியே போடுறேன், பாபாவோட நானே வெளியே போடுறேன் அப்படின்னு வெளியே வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. கட்டாயமா. சரியா? குல தெய்வத்தை கட்டு போடுறது பாபா வேலை கிடையாது. எந்த தெய்வத்தையும் கட்டு போடுறது பாபாவுக்கு வேலை கிடையாது. ஏன் இவர் நான் தான் இங்கே வந்து உட்காருவேன், எல்லா தெய்வத்தையும் வெளியே அனுப்பிச்சுடுவேன் அப்படின்னு பாபா சொன்னாரா? இல்லை. பாபா சொன்னாரா? இல்லை சொல்லுவாரா? இல்லை சொல்கிற மாதிரி நினைக்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. பாபாங்கிறது யார்? அவர் வந்து ஒரு குரு பிரம்மா, குரு தேவர். அவரே தான் கடவுள், அவரே தான் எல்லாம் பரம்பொருள். அப்படிங்கும்போது ஒரு பரம்பொருள் வந்து இன்னொரு பரம்பொருள் அனுப்பிச்சிருமா? பரம்பொருள் ஒன்று தானே. கட்டாயமா. பரம்பொருள் 10 இருக்குது இல்லை. நம்ம தான் எல்லாத்தையும் வந்து குருடன் வந்து யானையை பார்த்த மாதிரி அதை தான் பார்த்துருக்குறோம். அதான் அது சப்தா மாலுக்கு ஏக்குன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் நீ ஏன் 10ன்னு சொல்லியிருக்கிற? கரெக்ட் இல்லையா? அவர் சப்தாமாலிக்கு ஏக்குன்னு சொன்னார் தானே. நீ 10, 15, 100, 200, 1000, 10,000 சொல்லிட்டு இருந்தாக்கா உன் பொறுப்பு தானே அது. அவர் சொன்னார், எதை நான் மடக்கி போட்டுருவேன், நான் கட்டு போட்டுருவேன். அவர் கட்டு போடுவார், அவர் மடக்கி போடுவார். எதை மடக்கி போடுவார்? நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அவர் கட்டு போடுவார். ஒரு வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுனாக்கா அந்த வீட்டில் கட்டு போடுவார். அந்த வீட்டில் அந்த நெகட்டிவ் எனர்ஜி வராது. இன்னைக்கு பாபாவுடைய பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க முகத்தில் ஒரு ஒளி இருக்கும், அவங்க வீட்டில் அவங்க முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும், அவங்க பேசுறதுல ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்கும், அவங்க நினைப்பில் ஒரு நல்ல தெளிவு இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. எல்லாரும் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுறாங்க. இந்த உலகமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. கட்டாயமாப்பா. நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஒரு குரு வழிபாட்டில் இருக்கிறவங்க குறிப்பிட்டு நம்ம பாபாவுடைய உண்மையான பக்தர்கள் பார்க்குறேன். உங்களையும் சுயத்து சொல்கிறேன், நான் பார்த்த வரைக்கும் உங்களை இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இதை செய்யணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் வழியில் இருக்கிறவங்க நல்ல விஷயங்களை தான் செய்கிறீங்கன்றது. அப்போது அதாவது ஒரு சோத்து பானை சொல்வா, அது எனக்கு சரியா சொல்ல தெரியல, ஒரு சோறு பதம், அந்த மாதிரி உங்களை மாதிரி ஆட்களாலே தெரியும் பாபாவுடைய எண்ணங்கள் எப்படி, அவர் வழிபடுற விஷயங்கள் எப்படி அப்படின்ட்டு. அதாவது இந்த முதல்ல நீ கேட்ட கேள்வியோட கண்டினியூஷனுக்கு வரேன் பதில். சில பேர் வந்து பாபாவுடைய சிலையை வீட்டில் வைக்கலாமான்னு கேட்குறாங்க. அது நிறைய கேள்வி, அதனால நானே சொல்கிறேன். அந்த வீட்டில் வைக்கலாமா? அந்த வீட்டில் வச்சாக்கா அந்த வீடு வந்து வைப்ரேஷன் வந்து வராது, மற்ற பாபா அதை கட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். பாபா முதல்ல கடவுளாக மட்டும் நீங்கள் பார்க்குறதில்ல, பாபா ஒரு நண்பனாய், மந்திரியாய், நல்லாசிரியனாய், எல்லாமா இல்லாத உறவா. கரெக்ட். அந்த வீட்டில் எந்த உறவு இல்லையோ அந்த உறவாக பார்க்குறாங்க பாபாவுடைய பிள்ளைங்க. ஆமாம், அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த வீட்டில் யார் இல்லையோ, கடவுளாக மட்டும் இல்லை, குருவாக மட்டும் இல்லை, நிஜமாப்பா, வீட்டில் எந்த உறவு இல்லையோ அந்த உறவாக பார்க்குறாங்க. ஒரு நண்பனா, ஒரு அப்பா இறந்து போட்டா அப்பாவா. இப்போ எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, ஆனால் எனக்கு சாயின்னா அம்மா, பாபான்னா அப்பா. ரெண்டுமே ஒருத்தர் தான், ஆனாலும் சாய் பாபா. ஸோ அவங்க 2 பேரையுமே ஒரு ஒரு உருவமாக நான் பாபாவை பார்க்குறேன். இப்போ அவர் தான் எனக்கு ஆலம் எழுது மாதிரி, புளியங்கும்பு மாதிரி அவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் பாபாவை பிடிச்சாலோ, பாபாவை வழிபாடு பண்ணாலோ, அவருடைய சிலையை வச்சாலோ எந்த தீங்கும் யாருக்கும் எப்பவும் நேராது. தைரியமாக கும்பிடலாம், தைரியமாக அவர் வழிபாடு பண்ணலாம். அவர் நல்லது மட்டும்தான் செய்வார், கெடுதல் பண்ண மாட்டார். யாரும் எந்த வீட்லேயும் பாபா சிலையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தயவு செய்து தடுக்காதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணும். தடுத்தா கூட நீங்கள் அவரை தூக்கி வெளியில் போட்டால் கூட வேற எந்த ரூபத்துலையாவது உள்ள வந்து நல்லது தான் செய்வார். உள்ளத்தில் இருக்கிற பாபா உங்களால் எடுக்கவே முடியாது. நிஜமாப்பா, எனக்கு
அதை கேட்கும் போதே என்னமோ சொல்லாலே உள்ளேருந்து ஒரு ஃபீல் இருக்குது. அதே போல் நிறைய பேர் வந்து பாபாவை வந்து வெறும் ஸ்டாச்சு மாதிரி வச்சு பார்க்குறதில்ல. நீங்கள் சொன்ன மாதிரி அப்பாவா அம்மாவா ஒரு குழந்தையா, நான்லாம் வந்து அப்பாவை வந்து குழந்தையாக தான் பார்க்குறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாய் ஊட்டுறது அந்த மாதிரி தானே. இந்த ஒரு அதீத பக்தி, இந்த ஒரு காதல் வந்து எப்படி பாதை பாபா எப்படி எடுத்து பாபாவோட நிறைய பேர் விளையாடுவாங்க, பாபாவோட பேசுவாங்க, பாபாவுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க, டீ கொடுப்பாங்க, சாப்பாடு பிரசாதம் வந்து படைக்கப்பாங்க. முதல்ல வந்து பாபா கொண்டு வந்து வச்சு அவர்கிட்ட வழிபாடு பண்ணி அவர்கிட்ட பேசி பழகி எல்லாம் பண்ணி வீட்டில் ஒருத்தராக வந்து மாறிடுவார். ஆமாம், மாறிடுவார். வாழவே ஆரம்பிச்சிடுவார். நம்மளும் அவரோட வாழ ஆரம்பிச்சிடுவோம். வீட்டிலே ஒருத்தராக மாறிடுவார். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, ஒரு பொண்ணு ஒன்று கேட்டு பேசினாங்க. என்ன பண்ண தெரியுமா, பாபாவுக்கு முடி வெட்டாங்கிறா. பாபாவுக்கு முடி வளருது, அவர் நான் ஹேர் கட் பண்ணுறேன்னுங்கிறா. புரியுதா அவனுக்கு? அந்த அளவுக்கு அவளுக்கு இன்னும் ஷாக் ஆகிட்டேன். ஆமாம், அவருக்கு முடி வெட்டி விடுறேன் நான் அப்படிங்கிறா. தாடியெல்லாம் வளருது, தாடி நான் வந்து கரெக்ட் பண்ணுறேன், நான் ஷேவ் பண்ணி தரேன், மீசை நான் ட்ரிம் பண்ணுறேன், இப்படிலாம் இருக்குது. அப்புறம் வந்து டீ வச்சா டீ குடிக்கிறாரு. அப்புறம் பிரசாதம் வச்சாக்கா பிரசாதம் கம்மியாயிடுது, சக்கரை பொங்கல் வச்சா சக்கரை கம்மியாயிடுது, வேற எதுனா வந்து பிரசாதம் வச்சா உப்புமா வச்சா உப்பு கம்மியாயிடுது, இல்லை குவான்டிட்டி கம்மியாயிடுது. இப்படிலாம் மிராக்கல் பண்ணுறாரு. பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கட்டாயமாக நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, இப்படி சொல்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபமா? இல்லை, நான் சொன்னாலாவது நான் வந்து நான் சொல்கிறதில்ல, இதெல்லாம் நான் சொல்கிறதில்ல. இதை வந்து நான் கோயில் வச்சுருக்கேன், நான் கோயில் டெவலப் ஆகணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது சொல்கிறதே கிடையாது. ஒரே ஒரு மிராக்கள், முக்கியமான மிராக்கள் இங்கே நடக்குது. உங்களுக்கு தெரியும், குழந்தை பிறகுறது, 700 குழந்தை பிறகுறது. அது வந்து யாராலும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஏன்னா எலுமிச்சங்கனி கையில் வாங்கிட்டு போகிறாரு, அது வாங்குற ஒரு பேர், எத்தனாவது வாரம் வாங்குறாரு, எத்தனாவது வாரம், எத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்தார், எத்தனாவது வாரத்தில் கன்சீவ் ஆனாங்க. ஆமாம், அதை நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு நோட்லேயே எழுதி வைக்கிறீங்க. ஆமாம், எவிடன்ஸா நோட்டில் எழுதி வைக்கிறது இல்லைம்மா. இப்போ 700 குழந்தை பிறந்திருக்குது, 700 குழந்தைக்கு அதை தான் சொல்ல வரேன். இது வந்து ஹம்பக் கிடையாது, இது இட்டு கட்டினது கிடையாது. எத்தனாவது வாரம் வந்து கனி வாங்கினாங்க, எத்தனாவது வாரம் கன்சீவ் ஆனாங்க, எத்தனை வருஷம் கழித்து கன்சீவ் ஆனாங்க, அவங்க கன்சீவ் ஆன உடனே இங்கே வந்து வளைகாப்பு நடத்துறத வீடியோ எடுக்கிறது, அவங்க பேர், ஊர், அட்ரஸ்ஸு, வயசு, அந்த குழந்தை பிறந்தா அந்த குழந்தையினுடைய வீடியோஸ் அதுக்கு வந்து கொண்டு வந்து வச்சு அந்த தொட்டில போட்டு நானும் பார்த்துருக்கேன்ப்பா ஆராட்டுறது. இதுக்கெல்லாம் வந்து யாராவது நடிக்கிறதுக்காக கூட்டு வராங்க. ஒரு வந்து இங்கே கோயம்பேட்டில் போயிட்டு, கோயம்பேடு என்ன ஒரு இது கோடம்பாக்கத்தில் போயிட்டு நடிகர்களுக்கு கூட்டு வந்து, நீ குழந்தை பெற்ற மாதிரி வச்சுக்க, நீ அம்மா நடி, நீ அப்பா நடி, குழந்தை ஒன்று வாடகைக்கு கொண்டா, இப்படி பண்ணுறோமா? இல்லை, கிடையாது. இது தானாக நடக்குது எல்லாமே. அதே மாதிரி தான் அந்த பிரசாதத்தை அவர் சாப்பிட்றதும் நடக்குது. நிறைய இடத்துல அவர் வந்து இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுனால தான் இந்த அற்புதம்லாம் நடக்குது. நான் சிலையாக இருப்பேன், உங்கள் செவத்தில் ஒரு உருவமாக நான் வருவேன், ஒரு ஓவியமாக நான் உங்களோட பேசுவேன் அப்படின்னு சரித்திரத்தில் சொல்லிக்கிறார். உண்மைதான் பொய்யா? நிஜப்பா. ஸோ இது நடக்குது. அவர் வந்து இயேசுவாகவும் அவர் இருக்கிறார். அல்லாஹ் இயேசு அரிகர தேவர் எல்லாம் நீ என்று பாருங்க, அப்படி பாடுறோம்ல நம்ம ஆர்த்தியில், அல்லாஹ் இயேசு அரிகர தேவன் எல்லாம் நீ என்றுன்னு பாடுறோம். அந்த மாதிரி எல்லா கடவுளாகவும் இன்னைக்கு இருக்கிறாருன்னா அவர் மட்டும்தான்.